பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தோம் 5 இப்ப பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஏகப்பட்ட வார்த்தை பார்த்தோம். 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணலாம். 2ஆ உடைக்கலாம். முற்றுப்பெறாத வினை இல்ல. ஆக்சுவல் வினை சொல்லு. இங்க பாருங்க கோ, வென்ட், கோஸ். முற்றுப்பெறாத வினையை விட்டுருங்க. இதை உடைக்கலாம். முற்று பெற்ற வினையை வந்து உடைக்கலாம். இது வந்து முற்று பெறாத வினை உடைஞ்சு இருக்கிறதுனாலதான் முற்று பெறாம இருக்கு. ஒவ்வொரு வேர்பையும் முற்று பெற்ற வினையை உடைக்கலாம். இப்ப பாருங்க கோவை 2ஆ உடைக்கலாம், வென்ட 2ஆ உடைக்கலாம், கோஸ் 2ஆ உடைக்கலாம். டைம் எடுத்துங்க. நிறைய விஷயம் பண்ண போறோம். நெக்ஸ்ட் 1 hour இதுல ஸ்பெண்ட் பண்ண போறோம். அவ்வளவு முக்கியம். பாருங்க கோ, வென்ட், கான், கோயிங், கோஸ். கோவை 2ஆ உடைக்கலாம். யாராவது சொல்ல முடியுமா? 2ஆ உடைக்க முடியுமா? டிட் பிளஸ் கோ. கோவை 2ஆ உடைக்கணும். கோவை டிட் பிளஸ் கோ. டூ பிளஸ் கோ அப்படியே நோட் பண்ணிக்கிங்க. டூ கோ நோட் பண்ணிக்கிங்க எல்லாரும். டூ பிளஸ் கோ. வென்ட 2ஆ உடைக்கணும். சதீஷ் சொல்லுங்க. வென்ட 2ஆ டிட் பிளஸ் கோ. டிட் பிளஸ் கோ. ரொம்ப நேரமா சொல்லிட்டே இருந்தாரு. நோட் பண்ணுங்க. டைம் எடுத்து நோட் பண்ணுங்க. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவோம். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண போறோம். டோன்ட் வரி, we are going to connect everything we are going to connect. முக்கியமான பீரியட்ல வந்திருக்கோம். ரொம்ப முக்கியம். ஸ்லோ டவுன் பண்ணி நீங்க நோட் பண்ணிக்கணும். இந்த இருக்கு பாத்தீங்கன்னா, அது முற்று பெறாத வினை. இதுக்கு முற்று பெறதுக்கு தனியா நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி வருது. பாருங்க டூ வெளியில வருது, டூ வருது. நல்லா பாத்தீங்க. டிட் வெளில வருது. கோஸ் 2ஆ உடைச்சா டஸ் பிளஸ் கோ. நோட் பண்ணிக்கிங்க. 2ஆ உடைக்கிறது. இது எதுக்கு 2ஆ உடைக்கிறோம்? ஏகப்பட்ட விஷயம் பண்ண போறோம், எழுத போறோம், பேச போறோம், கேட்க போறோம். எல்லாத்துக்கும் இது 2ஆ உடைச்சாதான் முடியும். Now, come. கேமா மாறுது, திருப்பி கம்மா மாறுது. 4வது இடத்துல கம்மிங்கா போகுது, கடைசியா கம்ஸா வருது. ஈஸி தான். நான் பாஸ்கரன் சார் இப்ப சொன்னது கம்ம 2ஆ உடைச்சா, இந்த கம்ம 2ஆ உடைச்சா என்ன வரும்? ஈஸி, சொல்லிட்டு போயிடலாம். 2ஆ உடைச்சிடலாம். ஆடியோ, உங்களுக்கு ஆடியோ வர மாட்டேங்குது பாஸ்கரன் சார். உங்க ஆடியோ செக் பண்ணிக்கணும். புவனேஸ்வரி சொல்லுங்க பாப்போம். புவனேஸ்வரி சொல்லிடலாம் நீங்க. சார் தூக்கம். ஜெயா மேம் நீங்க சொல்லலாம். அப்படி நீங்க சொல்லதான் இது வரப்போகுது. இப்ப டூக்கம். கேம 2ஆ உடைச்சா டிட்கம். டிட்கம். பாருங்க அது உடைக்கிறப்ப, உடைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த கம்மு தான். நல்லா பாருங்க, இந்த கம்மு தான். இந்த 1ஆவது பொசிஷன்ல உள்ள கம்மு தான் இங்க வருது பாருங்க. டிட்டோல எடுத்து இது இந்த கம்மு கிடையாது, இந்த கம்மு தான் வருதுங்க டிட்கம். இப்ப பாருங்க கம்ஸ் 2ஆ உடைச்சா டஸ் பிளஸ் கம். நீங்க எவ்வளவு தூரம் இன்வால்வ் ஆகிறீங்களோ அந்த அளவு நல்லா போகும். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இந்த ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ்ங்கிறது அவ்வளவு முக்கியம். இதை வச்சு ஏகப்பட்டது கனெக்ட் பண்றோம். அடுத்த 4 ஹவர்ஸ் நம்ம ஃபார்ம்ஸ் தான். இதுதான் நம்ம வந்து பேசுறதுக்குள்ள அடிப்படை. இது நிறைய பேர் இங்கதான் கஷ்டப்படுவாங்க. டூனா செய்யுங்கிற மீனிங்ல இங்க வரல. டூங்கிற இருக்கிறதுங்கிற மீனிங்ல வருது. டூங்கிறது மெயின் வெர்ப் இல்ல. இப்ப அதையும் நம்ம பார்க்க போறோம். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்க போறோம். இப்ப பாருங்க, சி, சா, சீன் முக்கியமானதுக்கு மட்டும்தான் எடுக்க போறோம். சீன், சீஸ். இப்ப 2ஆ உடைங்க. சி 2ஆ உடைங்க. டூசி. அவ்வளவுதான். அப்ப பிராக்டிஸ் பண்ணும். அதுக்காக தான். சாவை 2ஆ உடைச்சா டிட்டுக்கு அப்புறம் இந்த சி தான் வரும். இந்த சிங்கிறது பாருங்க, இந்த V1 பொசிஷன்ல உள்ளதுதான். இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல உள்ளதுதான் நீங்க பார்க்கணும். சீங்க விட்டுடுங்க. சி 2ஆ உடைச்சா டஸ் சி. அவ்வளவுதான். டஸ் சி எழுதிக்கிங்க. இந்த டயத்தை நல்லா எடுத்து உள்வாங்கிக்கிங்க. உள்வாங்கிறதுக்கு தான் நான் எழுதுறது, நீங்க எழுதுறது. இந்த டைம் இருக்கு இல்லைங்களா, இந்த டைம் கொடுக்குறப்ப நீங்க உள்வாங்கி. இல்லைன்னா ஃபாஸ்டா போறப்ப மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. நீங்க வீட்டுல போய் இன்கேஸ் ரிவைஸ் பண்ணாம போச்சுன்னா கஷ்டமாயிடும். சோ அந்த இது வருது. இப்ப பார்க்கலாமா? டெல், டோல்ட். இதை நம்ம முன்னாடியே பார்த்தது. ஆனா உடைக்கிறது இப்பதான் உடைக்கிறோம். இது முன்னாடி பார்த்ததுதான். நம்ம பிரிக்கிறத மட்டும் குயிக்கா ஃபோக்கஸ் பண்ணுவோம். டெல்ல 2ஆ பிரிச்சா குயிக். டூ டெல். டோல்டு அடிக்கணும். டிட்டெல். பாருங்க இந்த இடத்துல டிட்னு வந்து எடுத்துட்டாலே டெல்ல தான் யூஸ் பண்ணுங்கிறது தான் மெயின். டெல்ஸ். டஸ் பிளஸ் டெல்.
டஸ் பிளஸ் வெரி நைஸ், வெரி நைஸ். இந்த ஸ்பிளிட் எதுக்கு பயன்படுதுங்கிறத நம்ம நல்லா பார்ப்போம். இப்ப பாருங்க, இங்க இருந்து ஒண்ணு எடுப்போம். எழுதினேன், எழுதினேன், இப்படி எழுதினேன் இருப்போமா? இது ரெண்டா உடைச்சு பார்க்கலாமா எப்படின்னு? எழுதினேன் இங்கிலீஷ்ல என்ன? எழுதினேன். Detroit. ஐ ரோட். ஓ சதீஷ், இத ரெண்டா உடைங்கப்ப. சதீஷ், I did wrote. உடைச்ச தப்பா I did உடைச்சிட்ட. right. I did right. வா, அதுக்காக தான் கேட்டது. பாத்தீங்களா? இந்த உடைச்சிட்டாலே போதும். இப்ப நான் எழுதினேன், ஐ டிட் ரைட். இப்ப சொல்லுங்க, ஐ டிட் ரைட்டுக்கு என்ன மீனிங்? என்ன மீனிங் ஐ டிட் ரைட்டுக்கு? நான் எழுதினேன். அவ்வளவுதான், ரெண்டு ஒண்ணுதான். அது சும்மா உடைச்ச அவ்வளவுதான், ரெண்டு ஒண்ணு தானே, ரெண்டு ஒண்ணு தானே. அதுக்காக தான் போட்டது. இதோ ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். இப்ப பாருங்க, நான் எழுதல, நான் எழுதல. I did not. I did not. அதுக்காக தான் இதை போட்டது. நோட் பண்ணிக்கிங்க. இப்ப உடைச்சதுக்கு காரணம். இப்ப சொல்ல, நான் எழுதுனேனா, நான் எழுதுனேனா, நான் எழுதுனேனா, நான் எழுதுனேனா. என்ன இப்ப நல்லா பாருங்க, நான் எழுதுனேனா. Did I write? அந்த டிட்ட வெளில போட்டு ஐய உள்ள தெரியணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வா, இப்ப பாருங்க, ஐ டு நாட் ரைட் வந்துருச்சா? நான் எழுதல, நான் எழுதலையா, நான் எழுதலையா, நான் எழுதலையா. Didn't I write? ஒண்ணுமே இல்ல. Did it- எதுக்கா உடைச்சோன்னு தெரியுதா? டிட் ஐ நாட் ரைட். Did I not write? ஒண்ணுமே இல்ல, அது எடுத்து உள்ள போட்டிருக்க, அவ்வளவுதான். நீ வேணும்னா இந்த ஃபுல் ஸ்டாப் வச்சுங்க, கொஸ்டின் மார்க் பதில் ஃபுல் ஸ்டாப் வச்சு இந்த பஞ்சுவேஷன் கொடுத்தா இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இங்க கொஸ்டின் மார்க் இருக்கு, இங்க வருது. பாஸ்கரன் சார், இப்ப புரியுதுங்களா எதுக்கு உடைச்சோம்? Yes, yes. Yeah, yeah, yeah. ஃபுல் கான்வர்சேஷன் வேணும்னாலே நம்ம உடைக்கணும். அப்ப நம்ம 5 ஃபார்ம் பார்த்தோம், 2 ஸ்பிளிட் குயிக்கா பார்த்தோம், இன்னும் நிறைய பார்க்க போறோம். ஆனா அதுக்குள்ளேயே பாருங்க, நம்ம உரையாடல் எப்படி இருக்கு பாருங்க. இங்கிலீஷ்ல தமிழ்ல இப்ப நம்ம திருப்பி திருப்பி கேள்வி கேட்க போறோம், பதில் சொல்ல போறீங்க. இது இது எப்படி உடைக்கிறீங்க பாருங்க. உடைக்கிறதுனால நெகட்டிவா பேசலாம், கேள்வி கேட்கலாம், பாசிட்டிவா பேசலாம். வா, ஒரு உரையாடல் அப்படிதான் இருக்கும் போது, கேள்வி பதில், பதில் கேள்வி, பாசிட்டிவ் நெகட்டிவ், இப்படித்தானே பேச போறோம். இதுதானே இருக்கு. இப்ப நம்ம ஒரு விஷயத்தை எடுப்போம், இதை நோட் பண்ணிக்க, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்து இதை நோட் பண்ணிக்க. உடைக்கிறது என்னன்னு, டிட்டுக்கு அப்புறம் ரைட்டு, ரோட், டிட்டுக்கு அப்புறம் ரோட்லாம் சொல்லவே கூடாது. டிட் ரோட்டுன்னு வந்துட்டா உடனே தப்பா போயிடும்.